பேய்னு ஒன்று உண்மையிலே இருக்குன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா? செப்டம்பர் 1, 1859 வேர்ல்டு ஃபுல்லாக இருந்த டெலிகிராஃப் ஆஃபீஸில் உள்ள மிஷின்ஸ் எல்லாம் திடீர்னு ஃபயர் ஆகி அங்கே இருந்த ஆப்ரேட்டர்ஸ்க்கு எல்லாம் ஷாக் அடிச்சது. உடனே பயந்து போய் அங்கே இருந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் எல்லா பேட்டரிஸையும் அன்பிளக் பண்ணாங்க. ஆனால் பேட்டரியை அன்பிளக் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த மிஷின்ஸ் எல்லாம் தன்னால வேலை செஞ்சுச்சு. எந்த ஒரு எனர்ஜி சோர்ஸ் அண்ட் பவர் இல்லாமல் மிஷின்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணதுக்கு காரணமே ஒரு கோஸ்ட் தான். ஆனால் அந்த கோஸ்ட் பூமியில இல்ல வானத்தில் இருந்தது. அந்த கோஸ்ட் வேற யாரும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரியன் தான். அன்னைக்கு ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெரிய சோலார் ஸ்டார்ம் நம்ம பூமியை தாக்குச்சு. சூரியன்லேருந்து வந்த மேக்னெட்டிக் வேவ் நம்ம எர்த்தை மோதும் போது ஃபாரடேவோட இண்டக்ஷன் ரூல் படி பூமியில இருந்த எல்லா டெலிகிராஃப் லைன்ஸும் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. அது எதனாலனா டெலிகிராஃப் ஒயர்ஸ்ங்கிறது 1000 கிலோமீட்டர்ஸ் நீளமான ஒரு காப்பர் அயன். அந்த சோலார் ஸ்டார்ம் நம்ம பூமியை அட்டாக் பண்ணும்போது இந்த காப்பர் அயன் எல்லாம் ஒரு ஆண்டனாவா மாறி ஏர்ல இருந்த மேக்னெட்டிக் எனர்ஜியை எல்லாம் எலக்ட்ரிசிட்டியா மாத்திடுச்சு. சோ பேட்டரியில இருந்து வர வேண்டிய 10 வோல்ட்டுக்கு பதிலா வானத்துல இருந்து thousands of volts காப்பர் அயன் மூலமா பாஞ்சதால அந்த மிஷின்ஸ் எல்லாம் பேட்டரி அன்பிளக் பண்ணதுக்கு அப்புறமும் ஒர்க் பண்ணுச்சு. அண்ட் ஹை வோல்டேஜ் தாங்க முடியாதனால மிஷின்ஸ் எல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. வெறும் டெலிகிராஃப் ஒயர் மட்டும் இருந்தால பெரிய டிசாஸ்டர் எதுவும் ஆகல. ஆனா நம்ம இப்போ யூஸ் பண்ற இன்டர்நெட், பவர் கிரிட் அண்ட் சேட்டலைட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டி தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னொரு வாட்டி அதே மாதிரி ஒரு சோலார் ஸ்டார்ம் ஃபியூச்சர்ல தாக்குச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு.